கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஸ் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் சென்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ஷனரி மீனிங் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ இதனுடைய இந்த ஒரு ஆர்டிக்கல் புரியணும்னா நம்ம 1980s போகணும், சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறது மொத்தமாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி பார்க்குறப்ப அது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் பொதுப்பட்டியலில் இருக்குது, ஓகேங்களா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை வந்து ஃபேமஸாக 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சேர்த்துருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா? இதோட சேர்த்து எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸு, இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களை 42வது சட்ட திருத்தத்தின் மூலயமா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 42வது அமெண்ட்மெண்ட்டில். ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 7th ஷெட்யூல் அப்படிங்கிறது சொல்கிறோம். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா நமக்கு 7th ஷெட்யூல், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பவர்ஸை வந்து பிரித்து வச்சுக்கிறது தான் அந்த 7th ஷெட்யூல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்தது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டிபிஎஸ்பியில் இருக்குது, ஆர்டிக்கல் 48, ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 48 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 48 A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு இந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கடமை, டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அரசாங்கத்தோட நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ வேறு எங்கே ஆர்டிகல்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்டிகல் 51A இருக்குது. ஆர்டிகல் 51A அப்படிங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். அதில் 51A G அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் ஃபாரஸ்ட்டை பற்றின விஷயங்களை பேசுது. இது வந்து அரசாங்கத்தோட கடமை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு பொதுமக்களோட கடமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல நம்மளோட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஃபாரஸ்ட்டை பற்றின விஷயங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது தேசிய அளவில் அந்த ஃபாரஸ்ட் அந்த காடுகள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. நேஷனல் பாலிசி ஆன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நேஷனல் பாலிசி ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1988 வந்து நமக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ 1988 நமக்கு நேஷனல் பாலிசி ஆன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1980 நமக்கு வந்திருக்கும், ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1980 ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஷார்ட்டாக நம்ம ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். 1980 வந்திருக்கு. ஸோ ஒரு ஆக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு கீழே ஆக்டோட ரூல்ஸ் அப்படிங்கிறது வரும், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஐடி ஆக்ட் வருது அப்படின்னா அதுக்கு கீழே ஐடி ரூல்ஸ் அப்படிங்கிறது வரும். சமீபத்தில் கூட சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2019 வந்துச்சு. அதனுடைய ரூல்ஸை வந்து நாங்கள் சீக்கிரத்திலே ரிலீஸ் பண்ணிடுவோம்னு அரசாங்க தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்திருக்கும். ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே ஃபாரஸ்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா நமக்கு 1981 வந்து வந்திருக்கும், சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆக்டில் ஒரு சில கான்ட்ரவர்சி வருது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1990களில் வருது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதிகப்படியான மக்கள் வந்து இந்த நிறைய விஷயங்களை வெட்டிட்டு போகிறது, மரத்தை வெட்டிட்டு போகிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறோம், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மத்திய அரசாங்கம் ஃபாரஸ்ட்டை 2ஆக பிரித்த வகைகளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டும் சரி, ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயும் சரி, நம்மளால் ஈஸியாக போய் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போய் அந்த மரங்களில் வெட்டுறதோ இல்லை சில காய்கறிகளை பொறிச்சிட்டு வரதோ, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த இடத்துல விட மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இருந்தாலும் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லாமல் நிறைய காடுகள் இந்தியாவில் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களில் காடுகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான காடுகளில் அதிகப்படியாக இந்த மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வருது. எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1996 வருது, ஓகேங்களா? 1996 டிஎன் கோதாவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கேஸை வந்து போடுறாரு. கோதாவர்மன்
திருமுல்பாடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம கோதாவர்மன்றது ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ டிஎன் கோதாவர்மன் அப்படிங்கிறவர் 1996 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கோட தீர்ப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வழக்கோட தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபனிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபனிஷனாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மட்டும்தான் ஃபாரஸ்ட் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள் ஃபாரஸ்ட் அப்படின்னா டிக்ஷனரியில் நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட்னா என்னன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். எங்கெல்லாம் மரங்கள் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் காடுகள் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக டிக்ஷனரியில் சொல்கிறோம் இல்லையா? அந்த டெஃபனிஷன் தான் ஃபாரஸ்ட் இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஃபனிஷனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 1996 தீர்ப்பில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபனிஷன். ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க, டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கான டெஃபினிஷன் தான் ஃபாரஸ்ட்டோட டெஃபினிஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற லேண்டு மட்டும் வராது, கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாத காடுகளும் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த இடங்கள்லையும் வந்து மரத்தை வெட்டுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரைபல் பீப்புளோட அந்த உரிமைகளையும் நீங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. 2 விஷயங்கள். ஒன்று, அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் அப்படிங்கிறது டிக்ஷனரியில் சொன்ன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை அரசாங்கம் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, பாதுகாக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரைபல் பீப்புளோட உரிமைகளை பறிக்காமையும் இருக்கணும். கன்சர்வேஷனுங்கிற பேரில் அவங்க உரிமைகளை பறிக்கக்கூடாது, அவங்க உரிமைகளை தரோம் அப்படிங்கிற பேரில் கன்சர்வேஷனை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் 1996 ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1996க்கு அப்புறமா நமக்கு அரசாங்கம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபாரஸ்ட் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1980 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980, இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2023 கொண்டு வராங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத 2ஆக பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்ளேர்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது காடுகள்னு அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1980களுக்கு அப்புறமா எந்தெந்த லேண்டெல்லாம் ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் முன்னொரு கேட்டகரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ லேண்ட்ஸ் டிக்ளேர்ட் அஸ் ஃபாரஸ்ட் ஆஃப்டர் 1980 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 விதமாக இந்த ஃபாரஸ்ட்டை வந்து உடைக்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு டெஃபினிஷனில் பார்த்துருந்தோம், ஃபாரஸ்ட்டை உடைக்கக்கூடாது. ஃபாரஸ்ட் அப்படின்னா நமக்கு எல்லா ஃபாரஸ்ட்டும் சேர்ந்து தான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது எல்லா காடுகளும் சேர்ந்து தான் அந்த டெஃபினிஷனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத 2ஆக உடைக்கிறாங்க, அந்த டெஃபினிஷனை 2ஆக உடைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அந்த ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 1A கீழே இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அரசாங்கம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் 1A கீழே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத 2 டைப்பாக மாற்றுறாங்க மறுபடியும். ஸோ மறுபடியும் இந்த கேஸ் அப்படிங்கிறது மறுபடியும் வழக்கு தொடர்றாங்க. ஸோ வழக்கோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை தான் நம்ம அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு ஹெட்லைனாக பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு பின்னாடி தான் இப்போ அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இந்த டிஎன் கோதாவர்மன் கேஸில் 1996 சொல்லப்பட்ட டிஎன் கோதாவர்மன் கேஸில் ஃபாரஸ்ட்டுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம், டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அதே டெஃபினேஷன் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கும் இந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது நமக்கு. அப்போ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத பிரிக்க முடியாது. ஏன்னா இப்போ டிக்ளேர்டு ஃபாரஸ்ட் 1980க்கு அப்புறமா கவர்மெண்ட்டோட ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது 2ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது இல்லாமல் நமக்கு அன்டிக்ளேர்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இடத்துல டிக்ளேர் பண்ண விஷயங்கள் அஃபீஷியலாக கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய காடுகள் அப்படின்னு பார்த்தா இது 2ஐயும் நம்ம சொல்லலாம். அந்த 2ஐயும் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் அன்டிக்ளேர்டாக நமக்கு எவ்வளோ ஃபாரஸ்ட் எவ்வளோ ஏக்கரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,90,000 அது 1.97 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு காடுகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1.97 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நமக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா இந்த 1.97 lakh
ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்கேஸ் இந்த சட்டத்தை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த 1.97 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் காடுகளும் வந்து வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிற பேரில் நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். ஸோ தீர்ப்பில் இந்த மாதிரி சொல்லிட்டனால இதில் இந்த காடுகளை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஆர்டிக்கலில் ஒரு மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதனால தான் நம்ம டீப்பாக போய் பார்த்துருந்தோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபாரஸ்ட் ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா 2023 அது என்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டிக்ளேர்டு ஃபாரஸ்ட், ஆல்ரெடி ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட காடுகள், அடுத்தது லேண்ட்ஸ் ரெக்கார்டட் அஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில நிலப்பகுதிகள்லாம் இருக்கும், அங்கே நிறைய காடுகள் மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இது காடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில லேண்ட்ஸை வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லேண்ட்ஸ் ரெக்கார்டட் அஸ் ஃபாரஸ்ட், சில நிலப்பகுதிகளை காடுகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே மரங்கள் இருந்திருக்கும், அதனால காடுகள்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. டிக்ளேர்டு ஃபாரஸ்ட்னு நம்ம ஃபாரஸ்டோட டெஃபினேஷனை பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமா ரெண்டாவதாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லேண்ட்ஸ் ரெக்கார்டட் அஸ் ஃபாரஸ்ட் இன் கவர்மெண்ட் ரெக்கார்ட் ஆஃப்டர் 1980. ஏன் இங்கே 1918 பார்க்குறோம்னா நமக்கு அந்த சட்டம் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1980 அப்போ தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த 1980 அப்படிங்கிற இயரை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட், ஒரு ஒருங்கிணைந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே தனித்தனியாக அவங்கவுங்க மாநிலங்களில் காடுகளோட அந்த பரப்பளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக மார்ச் 31, 2024 கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை வாங்கி என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, சுற்றுச்சூழல் அமைச்சகம், அவங்க அந்த ரிப்போர்ட்டை ஏப்ரல் 15 வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆக்டு, அதுக்கு பின்னாடி இருந்த அமெண்ட்மெண்ட், அதுக்கு பின்னாடி இருந்த கேஸில் சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்குது. ஸோ அடுத்தது நமக்கு இன்றைக்கி அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோட பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற அந்த தீமுக்கு கீழே ஒரு 7 பில்லர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பில்லர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் அஸ் குளோபல் அச்சீவர்ஸ், நாலேஜ் பேஸ்டு எக்கானமி, குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் விமன், சஸ்டைனபிள் க்ரீன் ஃபியூச்சர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இந்த 7மே வந்து நமக்கு முக்கியமாக இருக்குது. 7 வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தீம் அப்படிங்கிறது தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற அந்த கருப்பொருளுக்கு கீழே 7 பில்லர்ஸாக இதை கொடுத்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் பட்ஜெட் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு 2-3 பேஜில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே மேலோட்டமாக பார்ப்போம் நம்ம. ஏன்னா பட்ஜெட்டை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவிலேயே பார்ப்போம். சரிங்களா? ஸோ தாயுமானவர் ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 லட்சம் மக்களை பாவர்ட்டியிலேருந்து வெளியே கொண்டு வரும், வறுமையிலிருந்து ஒரு 5 லட்சம் மக்களை வந்து வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நித்தி ஆயோக். அந்த ரிப்போர்ட் பல பரிமாண வருமான குறியீடு அப்படிங்கிறத தமிழில் சொல்கிறாங்க. நித்தி ஆயோக் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல பரிமாண வருமான குறியீட்டு கீழே இருக்க அந்த ஒரு பாவர்ட்டியில் இருக்கவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ. சரிங்களா? ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடுத்த ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ள அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டத்தை அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மல்டி டைமென்ஷனலாக புவராக இருக்கவங்கள அவங்கள மேல் நோக்கி கொண்டு வரது தான் இந்த ஒரு திட்டமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது தொல்கொடி அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து ட்ரைபல் பாப்புலேஷனுக்காக, ட்ரைபல் ஹேபிடேஷன் இருக்காங்களா, பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் ஏதாவது போய் சேராமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த தொல்குடி அப்படிங்கிற இந்த திட்டமாக இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்.
இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரைபிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தொல்குடி அப்படிங்கிற திட்டம் பழங்குடியினருக்கான திட்டமாக இருக்குது. அடுத்தது எஜுகேஷன் வைஸ் பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் நமக்கு ஆல்ரெடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்கீமே முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீமுங்கிற பேரில் தான் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அது திருமண உதவி திட்டமாக இருந்திருக்கும். ஓகேங்களா, திருமண உதவி திட்டம், அதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற, அதாவது உயர்கல்விக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அந்த அஷூரன்ஸ் அப்படிங்கிறத மாற்றி தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே பாய்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ் 6 to 12 படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா, ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஎன் ஷோர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்ன டிஎன் ஷோர் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எ ஸ்கீம் டு ரீஸ்டோர் கோஸ்டல் ரிசோர்சஸ் அக்ராஸ் 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அட் அ காஸ்ட் ஆஃப் 1675 crore. அதாவது கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் சில திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. அதை டிஎன் ஷோர் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற அந்த பேருக்கு கீழே கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுக்கு எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா தாயுமானவர் திட்டம், அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவை வச்சு தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிறத 2030க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவாக இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது நார்த் சென்னையை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த வட சென்னையை வளர்க்கறதுக்காகவும் ஒரு சில திட்டங்கள் அதுக்கான ஒதுக்கீடுகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ். ஸோ அடுத்தடுத்த பேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்ட் சார்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சரிங்களா, டிஎன் ஷோரை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் சில முக்கியமான விஷயங்கள், அந்த ரிசோர்ஸஸ் அந்த வளங்களை வந்து மீட்டெடுக்க போகிறாங்க, ரீஸ்டோரிங் த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளோட அந்த ஷோர் லைன் கிலோமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, 1076 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு பீச்சுக்கு மட்டும்தான் அந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன், அதாவது கோவளம் பீச்சுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. 33 க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற அந்த தர நிர்ணயம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா அது வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச்சஸாக அங்கீகரிக்கப்படும். ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டூரிசம் மாடலாக இருக்குது. ஒரு பீச்சுக்கு நமக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற அந்த நீலக்கொடி அப்படிங்கிற தமிழில் சொல்லுவாங்க, இந்த நீலக்கொடி அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட அந்த பீச்சஸ்க்கு டூரிஸ்டோட விசிட் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஃபாரின்லேருந்து அதிகப்படியான மக்கள் அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸை வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்க்குறப்ப முக்கியமான திட்டங்களாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அடுத்து வேறு என்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பேஜஸில் பார்ப்போம். ஸோ இந்த பேஜஸில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழடியில் ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படிங்கிறது வரப்போகுது. இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இண்டஸ் வேலியை வந்து பெருமையாக பேசிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சென்டனரி கான்ஃபரன்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகத்தோட 100ஆண்டு விழா அப்படிங்கிறத சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தமிழகம் அப்படிங்கிறது தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுக்கு அதிகப்படியான ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஸோ தமிழகத்தில் அடுத்த நிதியாண்டில் எங்கெல்லாம் அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது அதுக்கான பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
தமிழர்களோட அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தமிழர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கவர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்களில் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக 2021 பட்ஜெட்டில் பொருணை சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பொருணை நகர நாகரிகம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருந்துச்சு. இந்தியாவோட வரலாறு தமிழகத்திலிருந்து திருத்தி எழுதப்படும் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருப்பார். ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழர்களோட ரூட்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்துலாம் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக முசிறி கேரளாவில் இருக்கக்கூடிய முசிறி, ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாலூர், அடுத்தது ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய வெங்கி அப்படிங்கிற பகுதி, அடுத்தது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மஸ்கி அப்படிங்கிற பகுதியில் நாங்கள் ஒரு சில அகழ்வாராய்ச்சிகளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்புகள் இந்த இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மிஷன் அப்படிங்கிறது முதலமைச்சரின் கீழே இயங்கும் கல்வி, மருத்துவம், அந்த மாதிரி பல துறைகளில் ஏஐயோட இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ஞ்சு அதுக்கான கைட்லைன்ஸை கொடுக்க போகிறது தான் இந்த தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு கீழே, இது யாருக்கு கீழே இருக்க போகுது அப்படின்னா, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது செயல்பட போகுது அப்படிங்கிறதையும் அந்த பட்ஜெட் உரையில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒலிம்பிக் அகாடமிஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் நீல்கிரிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஒலிம்பிக் அகாடமிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் எஸ்டாப்ளிஷ் 4 ஒலிம்பிக் அகாடமிஸ். அதாவது ஒலிம்பிக் தரத்தில், ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பயிற்சி பெறும் தரத்தில் ஒரு சில விளையாட்டு அரங்கங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் நீல்கிரிஸில். ஸோ இந்த மாதிரியான அரங்கங்கள் எதுக்காக, எந்த கேம்ஸ்க்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேட்மிண்டன், வாலிபால், பேஸ்கெட்பால் இந்த மாதிரியான கேம்ஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்மளோட பிளேயர்ஸ் ட்ரெயின் ஆகிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயங்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ அடுத்த வகையில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்டில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கீ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட், அதில் ஃபஸ்ட்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிறத 2030க்குள்ளே இன்னும் 6 வருஷத்தில் 8 லட்சம் வீடுகள் அப்படிங்கிறத கட்டித்தர போகிறோம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கே சந்துரு அவர்களோட அந்த கமிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கே சந்துரு அவர்கள் ஒரு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறக்கும், சிறார் சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது 2015 போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே அப்சர்வேஷனல் ஹோம்ஸ், அதாவது நமக்கு இந்த குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம அப்சர்வேஷனல் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அப்சர்வேஷன் ஹோம்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. போன வருஷம் இந்த கமிட்டி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். ஸோ அந்த கமிட்டியில் என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த அப்சர்வேஷன் ஹோம்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இருந்திருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, தாய்மானவர் திட்டம், 5 லட்சம் குடும்பங்களை 2 வருஷத்துல நம்ம பாவர்ட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர போறோம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, முதலமைச்சரோட அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ரூரலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும், அதை திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை, ஏன்னா அதை அவங்க ஒழுங்காக டிஃபைனும் பண்ணல, அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ் பர்சன்ஸ், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிற இருக்காங்களா, 3ஆம் பாலினத்தவர், அவங்களோட உயர்கல்வி செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா, தமிழ் புதல்வன் திட்டம், அதுதான் இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டோட ஹைலைட்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை தாண்டி வேறு என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த திட்டம் பார்த்தோம் இல்லையா, டிஎன் ஷோர், அதாவது நெய்தல் மீட்சி இயக்கம், அதனுடைய அந்த 4 முக்கியமான எய்மை வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னா, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கோஸ்டல் பயோடைவர்சிட்டி, கோஸ்டல் பயோடைவர்சிட்டியை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோஸ்டல் ப்ரொடெக்ஷன், இம்ப்ரூவிங் த லைவ்லிஹுட் ஆஃப் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்,
அந்த கடலோர வாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது. கடைசியாக பார்த்தோம்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் இன் கோஸ்டல் ஏரியாஸ், அதை தான் அந்த 4 எய்மாக கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 4 எய்ம், அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அடுத்தது இந்த கோஸ்டல் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத உயர்த்தணும், கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ், பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த உயிரினங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். IUCN படி தான் இந்த என்டேஞ்சர்டு, டேஞ்சர்டு, எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே ஒரு ஃபண்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது 50 கோடி ரூபாய், அதோட 50 crore வச்சு ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டர்ட்டில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அந்த டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்லாம் சென்னை கடற்கரைக்கு வந்துருச்சுன்னு ஒரு சண்டே நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இந்த டர்ட்டில்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்டர், ஒரு மையம் உருவாக்க போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் உருவாக்க போகிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர், கடல் பசு அப்படிங்கிறத சொல்கிறோம். டுகாங் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் ஆல்ரெடி அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை வந்து இந்த டுகாங் கன்சர்வேஷன் சென்டராக வந்து நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மனோரா அப்படிங்கிற அந்த பகுதியில் வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்புகள் வெளியாகிருக்கு நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நம்ம பட்ஜெட்டில் இருந்த விஷயங்கள். அடுத்தது பட்ஜெட்டை பற்றினா அரசியல் தலைவர்களோட பார்வைகள் இருக்கும், அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. ஸோ நிறைய திட்டங்கள், புதுமையான திட்டங்கள், குறிப்பாக மகளிருக்காக, மாணவர்களுக்காக, அடுத்தது வறுமையில் இருக்கவங்களுக்காக, பழங்குடியினருக்காக தான் முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு இந்த தாயுமானவர் திட்டமாக இருக்கட்டும், தொல்குடி திட்டமாக இருக்கட்டும், அடுத்தது பார்த்தோம்னா இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டமாகட்டும், கனவு இல்லம் திட்டமாகட்டும், எல்லாமே இந்த செக்டாரை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதுலாம் இதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா எடிட்டோரியல் பேஜில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். என்ன அப்படின்னா கிரீஸோட அந்த அதிபர் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வில் ஃபைண்ட் நோ பெட்டர் கேட்வே டு யூரோப் தேன் மை கண்ட்ரி, அவரோட கண்ட்ரி சொல்கிறாரு கிரீஸை. அண்ட் ஃபார் கிரீஸ் there is no better gateway to Asia than a close strategic relationship with India அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா யூரோப்புக்குள்ளே வரணும்னா எங்களைய மாதிரி ஒரு நல்ல கேட்வே அப்படிங்கிறது இருக்காது, ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்காது. நாங்கள் ஏஷியா கூட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக இருக்கும், 2 பேருக்குமே சாதகமான ஒரு உறவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ஏத்தன்ஸ் போயிட்டு வந்திருப்பார், கிரீஸ் கேபிட்டல் ஏத்தன்ஸ் போயிருப்பார். இப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த இரு நாட்டு உறவுகள் அப்படிங்கிறது டெவலப் ஆக போகுது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட அந்த G20 சொன்னால் IMEC அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் IMEC அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது கிரீஸ் தான். ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் வழியாக யூரோப்புக்குள்ளே போகிறதுக்கு கிரீஸ் தான் நமக்கு கேட்வே. இங்கேருந்து கிளம்பக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே கடைசியாக போய் கிரீஸோட அந்த துறைமுகத்தில் தான் போய் நிற்கும். அங்கேருந்து தான் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற கண்ட்ரீஸ்க்கு தான் அந்த பொருட்கள்லாம் போகும். சரிங்களா? ஸோ அப்போ கிரீஸ் அப்படிங்கிறது யூரோப்போட கேட்வேவாக இருக்குது இந்தியாவுக்கு, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ IMECயில் பொருட்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பிச்சுன்னா கிரீஸோட துறைமுகம் தான் அவங்களோட கடைசி ஸ்டாப். அங்கேருந்து தான் எந்தெந்த ஊர்களுக்கு போகுமோ அங்கே அப்படி பிரித்து கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவுகள் எப்படி டெவலப் ஆக போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து வரக்கூடிய அந்த அதிபருக்கு பின்னாடியே நிறைய பிஸ்னஸ் டெலிகேஷன், பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் நிறைய சைன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா ஸோ நம்ம என்ன ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஸ்கில்லிங் லான்ச்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பெர்மனன்ட் கேம்பஸஸ் ஆஃப் IIT பிலாய், திருப்பதி, IIT ஜம்மு, அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன் காஞ்சிபுரம். ஸோ நமக்கு தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான்
ஹைலைட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எங்கே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் கான்பூர், அதே மாதிரி அந்த சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறோட கேம்பஸ், அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட 3 கேம்பஸ் எங்கன்னா ஜம்முலையும், போத்கயா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா கேம்பஸை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நமக்கு தேவையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அது வந்து காஞ்சிபுரத்தில் வரப்போகுது. அதை நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 10, 12 எக்ஸாம்ஸ், அதாவது 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வருஷத்தில் 2 டைம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நியூ கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் போன வருஷம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத வருஷத்தில் 2 டைம் எழுதிக்கலாம். சரிங்களா. அதில் 2 டைம் எழுதிக்கலாம். 2 டைமில் எது பெஸ்ட் மார்க்கோ, இப்போ ஒரு இதில் 100 மார்க் எடுக்கிறோம், இன்னொரு இதில் 120 மார்க் எடுக்கிறோமோ, 2த்தில் எது பெஸ்ட் மார்க்காக இருக்கோ அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்துருச்சு. கிளாஸ் 10, 12th எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2 டைம் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது, அதாவது யுனைடெட் கிங்டம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த விஷயம் என்ன ஒரு கான்செப்ட்னா யுனைடெட் கிங்டம் அவங்க ஒரு ஃபாரின் பாலிசி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நாட்டுக்கு அகதிகள் வராங்க அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அகதிகளை கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ருவாண்டா அப்படிங்கிற நாட்டில் தங்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாலிசி. சரிங்களா. ஸோ அதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய அகதிகள் ரெஃப்யூஜிஸை கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறாங்கன்னா ருவாண்டா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் விடுறாங்க. ஸோ அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த பாலிசியை கேன்சல் பண்ணும் அப்படிங்கிற குரல்கள்லாம் வளர்த்துட்டு இருக்கு. அதை தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு. அதில் ஏமன் அப்படிங்கிற அந்த நாட்டை சேர்ந்த அந்த பகுதியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், நம்ம இதை பற்றி நிறைய பேசுகிறோங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் சீல வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீம், ஒரு எல்லா நாடுகளோட கப்பல் படைகளை கூப்பிட்டு ஒரு மிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு மிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அமெரிக்கா ஃபார்ம் ஃபஸ்ட்டு நம்ம ஸோ என்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல காசா, இங்கே வந்து ஈஜிப்த் அப்படிங்கிற நாடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லெபனான், இந்த இடத்துல வந்து நமக்கு ஜார்டன் அப்படிங்கிற நாடு இருக்குது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சைடு வந்து இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம், இந்த தான் நம்ம ரெட் சி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ரெட் சியோட இந்த கார்னரில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் ஏமன். இங்கேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடியவங்க, அங்கேருந்து அட்டாக் பண்ணக்கூடியவங்க தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அவங்களோட உண்மையான பேர் அன்சர் அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சர் அல்லா அவங்களோட அமைப்போட பேர். ஆனால் பரவலாக அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இங்கே வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டப்போ நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க, அதிகப்படியாக கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் மக்கள் மேலே நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை நிப்பாட்டினா மட்டும்தான் நாங்கள் இங்கே போகிற கப்பல்களை அட்டாக் பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு மிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மிஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அட்டாக் ஆரம்பித்த ஒரு நவம்பர் மாதமே இந்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஏன்னா அவங்க அட்டாக்கை நிப்பாட்டுற மாதிரி தெரியல, தொடர்ச்சியாக அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. இதனால பெரிய பொருளாதார பாதிப்புகளும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இப்போது
யூரோப்பியன் யூனியன் அவங்க தலைமையில் புதுசாக ஒரு மிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன மிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரெட் சி மிஷன். அந்த மிஷனுக்கு பேரை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சைலண்ட்டாக படிக்கலாம், இல்லை ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மிஷன் பேர் ஸ்பைடர்ஸ். அந்த ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிரீக் வார்த்தையாக இருக்குது, கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதுக்கான மீனிங் ஷீல்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தடுப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு மிஷன் அப்படிங்கிறது சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் நடத்தக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பேர் ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அமெரிக்கா தலைமையில் நடத்தக்கூடிய அந்த மிஷன், அந்த ஆப்ரேஷன் பேர் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்த விஷயங்கள். ஸோ நமக்கு கடைசியாக பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துட்டோம். இதில் பெருசாக எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனுடைய பேக்ரவுண்ட், ஃபாரஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் வருது, என்ன அமெண்ட்மெண்ட்டு, அந்த கேஸ் என்ன, அந்த கோதாவர்மன் கேஸ் என்ன, இப்போக்கும் அப்போக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கடைசியாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் 2 முக்கியமான விஷயங்கள், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அந்த ரெஃப்யூஜி பாலிசி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது யூரோப்பியன் யூனியன் ஒரு மிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே டைம் கிடைக்கிறப்போ ஒருக்கா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.